10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 6ல் எக்ஸசைஸ் 6.3ல் நம்ம தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் 60 மீட்டர். ஒரு டவர் இருக்குது. இந்த டவரோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, 60 மீட்டர். ஓகேவா? த ஆங்கிள்ஸ் ஆஃப் த டெப்ரெஷனாகவே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மேலேருந்து கீழே வரைக்கும். அப்போ மேலேருந்து கீழே வருது. டெப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த வெர்டிக்கல் லேம்ப்பு. இப்போ வெர்டிக்கலான ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அப்சர்வ் டு பி த 38 டிகிரி. இப்போ இந்த டாப்பில் இருந்து இந்த டாப் இங்கே இருக்கு இல்லையா, இந்த டாப் வரைக்கும் பார்த்தா அதோட டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 38 டிகிரி. அப்போ இந்த டாப்பில் இருந்து லேம்போட பாட்டம் வரைக்கும் பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா டிகிரி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். இந்த லேம்ப் போஸ்ட்டோட ஹைட்டை நம்ம என்ன பண்ணணும்னா எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். 60 டிகிரி. இப்போ இங்கே எப்படி பாட்டம் இருக்கோ அதே மாதிரி ஆப்போசிட்டில் இங்கேயும் டாப் டவர் இருக்குல்லையே, அதுக்கு நேரில் நம்ம போடுவோம். இப்போ இந்த ஆங்கிள், நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன், இதில் இருக்குது அப்படின்னா இந்த இதுவும் டிகிரி எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல 38 டிகிரினா இங்கே என்னவாக தான் இருக்கும், 38 டிகிரி. அப்போ இந்த டாப் டவர்லேருந்து கீழே பேஸ் இருக்குல்லையே, இந்த பாட்டம் வரைக்கும் இருக்கக்கூடியது எவ்வளோ டிகிரினா இங்கே 60 டிகிரினா அப்போ இங்கே என்னவாக தான் இருக்கும், 60 டிகிரி. இப்போ ஹைட் ஆஃப் த போஸ்ட் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். லேம்ப் போஸ்ட்டு நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னு பாருங்கள், ABCDEF. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியும், ஏபியோட பில்டிங் ஆஃப் அந்த ஹைட்டு வந்து எவ்வளோங்கிறது தெரியும். இப்போ ஹைட்டு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, 60 மீட்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு எது தெரியாது, டிசி அந்த லேம்ப் போஸ்ட்டோடது தெரியாது. அப்போ அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ டிசி ஈக்குவல் இந்த டிசி ஈக்குவல் இந்த பிஇ, இந்த ஹைட்டும் இந்த ஹைட்டும். அப்போ டிசி ஈக்குவல் டு பிஇ. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுத போகிறோம்னா ஆங்கிள் எஃப்ஏடி. ஆங்கிள் இங்கே பாருங்கள், எஃப்ஏடி. இந்த ஆங்கிளில் இருக்கக்கூடிய இதை மட்டும் எடுத்து எழுதியாச்சு ஒரு லெஃப்ட் சைடில். அதே மாதிரி ஆங்கிள் இப்போ ஏ, இந்த ஏ இருக்கு இல்லையா, இந்த ஏடிஇ இந்த இசட்டில் இருக்கிறது எடுத்துருக்கோம். இப்போ இந்த இசட்டில் இந்த ஒரு ஆங்கிளை மட்டும் இப்போ எழுதியாச்சு, அதுதான் எஃப்ஏடி. இப்போ இந்த இசட்டில் இந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளை மட்டும் எழுதுகிறோம். அப்போ எழுதும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஏடிஇ. இப்போ இந்த ஏடிஇ இந்த இடத்துல எஃப்ஏடி, இந்த ஆங்கிள் ரெண்டுமே என்னது தான் நம்மளுக்கு 38 டிகிரி. நெக்ஸ்ட் ஆங்கிள் எஃப் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப் எழுதிக்கலாம். எஃப்ஏ நம்மளுக்கு இங்கே பாருங்கள், எஃப்ஏசி. எஃப்ஏசி ஆங்கிள் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இந்த எஃப்ஏசியை எழுதிட்டோம், அடுத்த ஆங்கிள் எழுதணும். அப்போ ஏசிபி. ஏசிபி ஏன்னா அதில் எவ்வளோ டிகிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம், 60 டிகிரி இருக்குங்கிறத சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏடிஇ, ஏடிஇ இந்த ஏ இருக்குது, இந்த டி இருக்குது, இந்த இ இருக்குது. இதுக்கு மட்டும் நம்ம பார்ப்போம். அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ, 38 டிகிரி. இது ஆப்போசிட் அட்ஜசன்ட் அப்படி இருந்துச்சுனாவே நம்ம எப்பொழுது எடுத்துக்கிறது என்னது, டேனு. டிகிரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 38 டிகிரி ஈக்குவல் ஏஇ. இந்த இடத்துல பாருங்கள், ஏஇ ஏஇ ஆப்போசிட். அட்ஜசன்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டிஇ பேஸு. இந்த இடத்துல இங்கே இருக்கு இல்லையா, டிஇ. டிஇயை எழுதியாச்சு. நம்மளுக்கு ஆல்ரெடியே இங்கே கொடுத்துருந்தாங்க tan 38 டிகிரியோட வேல்யூ 0.7813. அப்படியே எடுத்து எழுதிடுவோம். 0.7813 ஈக்குவல் நம்மளுக்கு ஏஇ தெரியாது. அங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஇயையும் நம்ம எழுதிக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல டிஇ இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த டாப் லேம்ப் போஸ்ட்டில் இருந்து இந்த அளவுக்கு நம்ம பார்க்கும்போது இதுவும் பேஸ் தான், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இவங்களும் பேஸ் தான். அப்போ நம்ம அந்த டிஇக்கு பதிலாக சிபின்னு எழுதிக்கிட்டோம். இந்த சிபி லெஃப்ட் ஹேண்டு சைடு போச்சுன்னா அந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற அந்த வேல்யூ எங்கே போகும், டினாமினேட்டருக்கு ரைட் சைடில் வரும். அப்போ 0.7813ன்னு உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்தது அதே ட்ரையாங்கிள் என்ன எடுத்துக்கிறோம், ஏசிபின்னு எடுத்துக்கிறோம். அங்கே நம்மளுக்கு கொடுத்துருந்த டிகிரி எவ்வளோப்பா, tan 60 டிகிரி. 60 டிகிரின்னு எடுத்துக்கிட்டோம், அந்த tan 60 டிகிரியா. அப்போ ஏபி டிவைடட் பை நம்மளுக்கு பிசி பேஸு, பிசி கிடச்சிருச்சா. இப்போ tan 60 டிகிரி நம்மளுக்கு அங்கே கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க √3ன்னு, அதை அப்படியே தூக்கி எழுதிருங்க. இங்கே வேறு எதுவுமே மாற்றலை. இப்போ ஏபி வந்து ஹைட் ஆஃப் த மீட்டர் எவ்வளோ கொடுத்துருந்தோம் நம்ம, 60 மீட்டர் டிவைடட் பை அந்த பிசியை அப்படியே தூக்கி கீழே எழுதுகிறோம்.
பிசி எழுதியாச்சு. இப்போ பிசி ரைட்டில் இங்கே என்னவா இருக்குது, டினாமினேட்டரில் இருக்கிறத கொண்டாந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிட்டேன். இந்த 60 மீட்டரையும் நான் எழுதிட்டேன். இந்த √3 நான் என்ன பண்ண போகிறேன், டினாமினேட்டருக்கு தான் வரும். லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகும்போது டினாமினேட்டருக்கு போயிடுச்சு. இப்போ ஈக்குவல் இந்த 60 டிவைடட் பை √3. இதை நான் என்ன பண்ண போகிறேன், √3-ஐ அப் அண்ட் டவுன் போத் சைடுமே நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டு சைடுமே மேலேயும் கீழேயும் நான் மல்டிப்ளைக்கு எழுதிக்கிட்டேன் √3-ஐ. இப்போ இங்கே எழுத போகிறோம். இப்போ என்ன ஆகும், √3 ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். √3யோட வேல்யூ நம்மளுக்கு என்னவா கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். அப்போ இந்த 60 √3-ஐ அப்படியே எடுத்து எழுத வேண்டியது தான். 1 3 is 3, 2 3s are 6. இந்த 0 தூக்கி போட்டால் இப்போ ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு, 20 √3ன்னு கிடைச்சிருக்கு. எதோடது, சிபியோட வேல்யூ உங்களுக்கு 20 √3. நெக்ஸ்ட்டு 1ஐயும் 2ஐயும் இப்போ நம்மளுக்கு சிபி கிடச்சது எவ்வளோ, 20 √3ன்னு கிடச்சிச்சு. இது 2. 1வது இடத்துல கிடச்ச அந்த சிபி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏஇ டிவைடட் பை 0.7813. இதை எழுதணும் அவசியம் இல்லை, பட் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக எனக்கு எழுதியிருக்கேன். இப்போ ஃப்ரம் என்ன சொல்லியிருக்காங்க, 1 and 2. இப்போ ஏஇ இந்த இதை அப்படியே தூக்கி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுத போகிறோம். ஏன்னா 1ஆவதாக கண்டுபிடிச்சது தான் இவங்க, 2ஆவதாக கண்டுபிடிச்சது தான் இவங்க. இப்போ ஏஇ டிவைடட் பை 0.7813 இங்கே ஈக்குவல், இங்கே நம்மளுக்கு 2ஆவதாக கண்டுபிடிச்ச வேல்யூ என்னது, 20 √3. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஏஇயை லெஃப்ட் ஹேண்ட் சைடே வச்சுக்கிட்டு இந்த 20 அப்படியே வச்சுருவோம். நம்மளுக்கு √3யோட வேல்யூ நம்மளுக்கு பார்த்தோம் 1.732ங்கிறது கொஸ்டின்லேயே இருந்தது, அப்படியே எழுதிக்குவோம். இந்த டினாமினேட்டராக இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் வரும்போது அது என்னவா மாறும், மல்டிப்ளைக்கு மாறும். மல்டிப்ளையில் எழுதியாச்சு. அப்போ இத்தனை நம்பர்களையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1.732ஐயும் 20 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 0வால் என்ன தான் பெருக்கினாலும் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 0. அப்போ எத்தனை இங்கே நம்பர் இருக்கோ அத்தனை நம்பருக்கும் போட்டாச்சு. 2 2s are 4, 3 2s are 6, 7 2s are 14க்கு 4 போட்டோம், ரிமைண்டர் 1 போட்டோம். அடுத்து 1 2 is 2, 2 + 1 3. அப்போ இந்த 0 4 6 4 3 எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்கன்னா 1 2 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது இன்றைக்கி நம்ம வச்சுருக்கோம் 1 2 3 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சாச்சா. அப்போ என்ன எழுதணும், 34.640 into 0.7813. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 27.064232. மொத்தம் நீங்கள் இங்கே நான் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஒரு சைடு தான் புள்ளியில் இருந்துச்சு, அதனால் அந்த 3 ஸ்தானம் தள்ளி நான் வச்சேன். ஆனால் இங்கே ரெண்டு சைடுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி வேல்யூ வந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய 4 ஸ்தானத்தையும் இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 ஸ்தானத்தையும் சேர்த்து நம்ம மொத்தமாக இங்கே புள்ளி வைக்கணும். அப்போ 1 2 3 4 5 6 7. அப்போ 1 2 3 4 5 6 இந்த மாதிரி இன்னொரு டிஜிட் நம்மளுக்கு போகும். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு டேலி ஆகிடும். அப்போ 27.064232ங்கிற வேல்யூ உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் அப்படியே எழுதிட வேண்டியது தான், டிசி ஈக்குவல் இபி. இப்போ ஏபி ஹைட்டு, ஏபி மைனஸ் ஏஇ ஈக்குவல் நம்மளுக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு, ஏபி வேல்யூ 60. ஏன்னா அந்த ஹைட் ஆஃப் த நம்மளுக்கு டவர் இருக்கும் இல்லையா, அது வந்து எவ்வளோ மீட்ரு, ஏபி வந்து பார்த்திங்கன்னா 60 மீட்டர்னு இருக்கும், அதை அப்படியே எழுதியாச்சு. இப்போ மைனஸ் ஏஇ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம், 27.06 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதுதான் ஏஇ. இதில் நீங்கள் ரொம்ப வளவலாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, 27.06ன்னு எழுதினாவே போதும். அப்போ இந்த ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணால் உங்களுக்கு கிடைச்சது 32.93 மீட்டர்னு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். லேம்ப் போஸ்ட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 32.93 மீட்டர்.